வணக்கம். தாவேகா தலைவர் திரு சி. ஜோசப் விஜயன் அவர்களுக்கும், தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களுக்கும், கட்சியின் மேல் கட்டமைப்பு தலைவர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபிநாத் தங்கராஜ், திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஜூன் 1 ஜோசப் விஜயன் வந்து திருச்சி கிழக்கு தொகுதி வந்திருந்தார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக சென்ட் ஜோசப் காலேஜ் வந்துட்டு போயிருந்தார். வரப்போகிற திருச்சி பைப்போல் எலெக்ஷனில் தாவேகா சார்பாக எம்எல்ஏ கேண்டர் நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிக்குமாறு விருப்பம் கொடுக்கலான்ட்டு தான் அன்றைக்கி நான் அவர்கிட்ட எப்படியோ முயற்சி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணேன். பட் முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாளே பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் முயற்சியை நான் விடலை. திரும்பவும் நான் கட்சி பணியூர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற நம்ம பாலிசி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொள்கை தலைவர்கள் அனைவரையும் நான் மானசீகமாக ஆத்மார்த்தமாக நினச்சி அவங்ககிட்ட நான் வணங்கி அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று அங்கேருந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் போய் என்னோடய விருப்ப மனுவை நான் கொண்டு சேர்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ கால எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் எனக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரப்ஷன் ஃப்ரீ மைண்ட் செட்டோட வேலை பார்த்ததுக்கான ஒரு அடையாளம் தாண்டி என்னோட வேலை வந்து என்னோட கார்ப்பரேட் ஐடியாஸோ என்னோட கார்ப்பரேட் மாடலான இவ்வளோ நாள் வேலை செஞ்சதோ எப்படி வந்து ஒரு அரசியலில் ஒத்து வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ணன் என்னைக்கு ரிசைன் பண்ணாரோ அன்னையிலேருந்து அண்ணன் ஒரு வேளை விஜயண்ணா வந்து ஒரு வேளை அவங்க சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் இமெயில் ஐடியோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்டர்னல் ட்ராக்ஸ் பண்ணாலுமே என்னோட மெசேஜ் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். நான் எந்தளவுக்கு அவங்களை ரீச் பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நான் முழுக்க அதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 டிகேட்ஸாக ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏ கேண்டிடேட் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து விஜயனாவை நம்பி நான் ஓட்டு போட்டேன். அப்போ விஜயனா ரெசிக்னேஷன் பண்ணுறாரு. காரணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரே ஒன்று தான் கேட்டேன், ஒரு கொஷின் என்கிட்ட கேட்டேன், ஒய் நாட் யூ, ஏன் நீ வந்து ஹாவ் டு டிசைட் திஸ் எம்எல்ஏ கேண்டிடேட் இது அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிட்டது. ஸோ அதனால தான் இந்த முழுக்க இறங்கினேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நீ மக்களுக்கு என்ன பண்ண, நீ என்னென்ன பண்ணிட்ட, நீ என்ன பண்ண போகிற, நீ இது வரைக்கும் கட்சிக்காக என்ன பண்ண. இந்த கருப்பு சிவப்பு கட்சிகளோட தாட்ச்லாம் எனக்குலாம் வந்து உடன்பாடு கிடையாது. நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு கார்ப்பரேட் லைஃப்பை விட்டு நான் மக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது தளபதி விஜயன் நான் பார்த்து தான் நான் வெளியே வரேன். அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம், சும்மாலாம் வந்து விட்டுட்டு வரலங்க. அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜில் இருந்து விட்டுட்டு வரார். சரிங்களா, தன்னோட மொத்தத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வரார். ஸோ பட்சில் நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாமே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வரணும், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த இன்ஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணது யாருன்னா தளபதி விஜயண்ணா தான். நான் வந்து திரும்ப சொல்கிறது தான், நான் என்னோடய விருப்ப மனுவை அண்ணன்கிட்ட எல்லா விதமாகவும் இப்படிலாம் ரீச் பண்ண முடியுமோ கொடுத்துட்டேன். எப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தாலும் என்னை கன்சிடர் பண்ணுங்கள் நான் கேட்டுட்டேன். இறைவன் செயலால் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கான தகுதி, அதுக்கான ஒரு என்னால் செய்ய முடியும்னு அந்த காலமும் சூழ்நிலையும் அந்த இயற்கையும் நினச்சதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கும். அதை மட்டும் தான் நான் நம்புகிறேன். அதை தாண்டி அண்ணன் நம்புகிறேன், கட்சியை நம்புகிறேன், இந்த மக்களை நம்புகிறேன். அதே மாதிரி விஜயண்ணா பேரில் யாருனாலும் ஜெயிக்க தான் போகிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய சில ஆட்கள் உண்டு. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்டாக யார் நிறுத்தினாலும், எப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் நிறுத்தினாலும் என்னால் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு உண்மையை பேச தெரியும், உண்மையை சொல்ல தெரியும், மக்கள்கிட்ட என்ன மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். மக்களுக்கான கொடுக்கப்பட வேண்டிய, மக்களுக்கு தெளிவு பெறக்கூடிய சொல்ல வேண்டிய சில விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். கட்சிக்காகவும் என்னோட தலைவருக்காகவும் இந்த ஒரு நாட்டு மக்களுக்காகவும் என்னால் ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை உறுதியாக என்னால் செய்ய முடியும். இந்த மக்களிடையே செஞ்சு என்னால் ஜெயிக்க முடியும். அதுக்கான உழைப்பு, அதுக்கான களப்பணி, அதுக்கான அனைத்தையுமே என்னால் பண்ண முடியும். அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எனக்கு இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருவேளை நான் எம்எல்ஏ ஆகிட்டேன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருப்பேன். ஏன்னா மக்களோட காசுங்கிறது வந்து அந்த மகேசனோட காசு மாதிரி. அதை வாங்கி சம்பாதிச்சு யாரும் நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இன்றைக்கி வேணால் சில பல கட்சிகள் வந்து அந்த காசை வாங்கி சம்பாதிச்சு வச்சு ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். ஆனால் இன்டர்னலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் என்னால் போய் சேர வைக்க முடியும். என்னோட தாட்ஸ் வெரி சிம்பிளுங்க. என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் 1 கோடி தருவீங்களா, இல்லை அதே மனுஷனுக்கு அந்த 1 கோடி சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அந்த மனுஷனுக்கு 1 கோடி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும், அவன்கிட்ட காசுலாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட தாட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது போக
சில பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று இந்த வீடியோ நான் அந்த மீடியாவில் பேசின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேராக ஒரு நாள் பார்த்தேன் கமெண்ட்ஸ். நான் கம்ப்ளீட்டாக எதுவும் பார்க்கல. ரேராக பார்க்கும்போது சில கமெண்ட்ஸில் வந்து நீ என்ன பண்ணிட்ட, என்ன செஞ்சுட்ட அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டாங்க. எல்லாம் ஆட்சிக்கு வர இது மாதிரி ஆசைப்பட்டு வர அப்படி இப்படின்னு ஏதோ கமெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு முக்கியமான விஷயம். நான் ஒரு வேளை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று நான் ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், ஓகேங்களா? அப்போது என் அம்மா அப்பாவாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், என்னோட பையனாக இருக்கட்டும், ஓகேங்களா? இவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பா, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பையன் இவங்களாம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாங்க. பெருமைப்படுவாங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் எம்எல்ஏ, என் ஃப்ரெண்டு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுவாங்க. கண்டிப்பாக பெருமைப்படுவாங்க தான். பட் அந்த பெருமைலாம் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏதோ சம்திங் ட்ரை பண்ணுறோம். த ரியல் ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த எம்எல்ஏங்கிற பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் வந்து இவங்க பெருமைப்படுறதுக்காக கிடையாது. இவங்க எல்லாமே ப்ரௌடாக பெருமைப்படுறாங்கன்னா ஓகே, என்ன சார்ந்த ஒருத்தன் மக்களுக்காக போகிறான், மக்களுக்காக சம்திங் செய்ய போகிறாங்கிற ஒரு சந்தோஷத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். இன்னொன்று, என்னோட அந்த பவர் எதுக்கு தெரியுங்களா? மக்களாகிய உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பவர் தான் என்னோட அந்த பவர். அந்த பவர் வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தர வேண்டிய பணத்தையோ, உங்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளையோ, உங்களுக்கு நடக்க வேண்டிய நடக்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த உங்களோட சேர்க்கறது தான் என்னோட வேலையே. அதுதான் எம்எல்ஏவோட பணி. சில பேர் கேட்குறாங்க, நீ எம்எல்ஏ ஆகணும்னா நீ இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும். மக்கள் காசு அவங்கள்ட்ட போய் சேர்க்குறேன். இதை விட என்ன வேலை பண்ணணும், இதை விட என்ன செய்யணும்? இதை செய்கிறதுக்கான ஆட்கள் இல்லைங்க. அதாவது இந்த திருச்சி இல்லைங்க, இந்த சென்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில் கடைசியான ஒரு 2-3 டே கேட்சா கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். ஒரு கொரோனா டைமில் யாரும் இங்கே வந்து யாரையும் பார்க்கல. ஒரு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. சரி, கொரோனா டைம் முடிஞ்சது. கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறமே எடுத்துக்காங்களேன். எத்தனை நாள் நான் வந்து அமைச்சர்களை பார்க்குறேன். டு பி ஃப்ராங்க், ஐ கேன் டெல் யூ, ஐ எம் ஷுர் ஐ கேன் டெல் யூ, திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி ஃபார் ஷுர். அந்த கட்சி எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம ஏரியாவோட கேண்டிடேட்டே நான் பார்க்குறேன். இதுதான் கடைசியாக ஒரு 2-3 டிக்கெட்ஸாக நடக்கிற விஷயங்கள். நிஜமாக தாங்க உண்மை. மீதி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்க்க முடியாது. ஈவன் கட்சி ஆஃபீஸில் கூட பார்க்க முடியாது, பெருசாலாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம தாவே காட்சியில் இன்றைக்கி நம்ம ராஜ்மோகன் அண்ணாவையும், நம்ம ஆதவர்ஜன் அண்ணாவையும், நம்ம கட்சி பொதுச் செயலாளர் திரு ஆனந்தன் அவர்களையும், அப்புறம் ஐஆர்எஸ் அண்ணா அருண்ராஜ் அண்ணாவையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தனா மேடம் அவங்களையுமே, அது போக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய அமைச்சர்கள் நம்ம தாவேக்கால பார்க்கலாம். அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். வெளியில் போகிறாங்க வராங்க. ஈவன் ரமேஷ் அண்ணா எடுத்துக்கங்க, நான் சொல்ல மாட்டேன், நம்ம திருச்சி ரமேஷ் அண்ணா. இந்த மாதிரி எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு வழிமுறை. இது இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ நான் வரத்துக்கான சில விஷயங்கள் இதெல்லாம் தான் நான் வரத்துக்கான ஒரு விஷயங்கள். நான் இதை வந்து ஓகே, நம்ம வந்து இந்த விஷயத்துக்குள்ளே போகணும், நம்ம இது மாதிரி பண்ணணும், எல்லாருக்கானது தான் அந்த அரசியல், எல்லாருக்கானது தான் அந்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கானது தான் அந்த அரசியல். அப்படி தான் வந்து என்னோட தளபதி விஜயண்ணா அவர்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஜயண்ணா அவர்களுக்கும் கட்சி தலைமைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் விர்ச்சுவல் வாரியர்ஸாக நிறைய விஷயங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இங்கே வரத்துக்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தாவேக்கா அரசு வந்து ஏதோ ஒன்று சோல்ஃபுல்லாக டச் பண்ணிடுச்சு. ஓகே, ஒரு போராட்டம், ஒரு ரிவல்யூஷனை வந்து மேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிவல்யூஷனில் நானும் பங்கேற்கணும், நானுமே இருக்கணுங்கிற ஆசையில் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கான ஒரு நாமினேஷனை வந்து என்னை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் ரெக்வஸ்ட்டாக. உண்மையிலேயே என்னை பரிசீலனை பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். என்னை வந்து தகுந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணி பரிசீலனை பண்ணி எனக்கு உண்மையிலே தகுதி இருந்தால் கண்டிப்பாக இந்த திருச்சி கிழக்குக்கான எம்எல்ஏ கேண்டிடேட் தாவேக்கா சார்பாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன்னா, இந்த கட்சியையும் கட்சிக்கான ஒரு மக்களுக்கான சேவையும் என்னால் தரமாக செய்ய முடியும். என்னோட அந்த கார்ப்பரேட்டோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி 0 கரப்ஷன் தாட்ஸோட களத்தில் இறங்கி என்னால் பண்ண முடியும். என்னை நம்புவீங்க, நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்.